Hello, beautiful souls. I hope you guys are doing well, doing fine. நீங்க ஏன் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா வெல்கம் யூ guys. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா தி கரண்ட் ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் யூ பார்க்கலாமா? டுடே நான் ஆர்டிகல்ஸுமே யூஸ் பண்ண போகிறேன். லெட்ஸ் see. Think about your favorite person, your crush, your ex. Let's see the current feelings. Okay. Say this person name 3 times. Just imagine their face, their look. Okay. Guys, if you like my channel, do subscribe my channel. Hanged man. You could be fire sign, water sign, hair sign, your person, hair sign, fire sign, Gemini, Aries, Cancer, Pisces, Scorpio, Sagittarius, Aquarius. This person age could be 47, 44, 33, 38, 29, 28, 24. This person elder than you. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல்ஸ் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்கும் டாக்ஸிக்கா. லைக் ஏன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இருக்கோம், பெட்டர் நம்ம மூவ் ஆன் பண்ணிடலாம், அந்த மாதிரி ஒரு ஃபீல்ஸ் வந்து இந்த பர்சன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பிகாஸ் ஆஃப் தேர் பிஹேவியர், ஆக்ஷன், சைலன்ஸ், யூ கெட் திஸ் ஃபீலிங்ஸ் டாக்ஸிக். எவ்ரி டைம் இல்லை, சம்டைம்ஸ் இந்த பர்சன் டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பும் டாக்ஸிக்காக சேஞ்ச் ஆயிருக்கு. அண்ட் ப்ளஸ் உங்கள் மென்டல் ஹெல்த்துமே அஃபெக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த பர்சன் மென்டல் ஹெல்த்துமே அஃபெக்ட் ஆகிருக்கு. பட் இந்த பர்சன் எப்படி ஷோ பண்ணிக்கிறாங்கன்னா, அவங்க ஓகேவாக இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்க, அந்த மாதிரி ஷோ பண்ணிக்கிறாங்க. பட் உங்களால் அந்த மாதிரி ஆக்ட் பண்ண முடியல. தட்ஸ் வை நீங்கள் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கீங்க இந்த பர்சனை விட. anxiety, ரொம்ப ஆன்ஷியஸாக இருக்கீங்க, கன்ஃபியூஸ்ட், overburdened. This person watching you, observing you, noticing you. லைக் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் லைஃப்பில் என்ன போயிட்டுருக்கு, இந்த பர்சன் உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்கள் ஆன்லைன் ஸ்டோரி ஆர் ஸ்டேட்டஸ், உங்களோட நெக்ஸ்ட் பிளான், நெக்ஸ்ட் மூவ், சீக்ரெட்டாக இந்த பர்சன் உங்களை வாட்ச் பண்ணுறாங்க, அப்சர்வ் பண்ணுறாங்க. பட் இந்த பர்சன் வந்து பேர்ன்ட் அவுட் ஆகிட்டாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில். சம்திங் இங்கே பார்க்குறப்போ தேர்ட் பர்சனால் சில ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிருக்கும். பட் உங்கள் 2 பேருக்குள்ளே தான் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும். உங்கள் 2 பேர்னால மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி ஒரு பிரேக்கப் ஸ்டேஜில், ஒரு செப்பரேஷனில் இருக்குது. அனதர் பர்சன் ரீசனாக இருந்தாலுமே மெயின் ரீசன் நீங்கள் 2 பேர் தான். இந்த பர்சன் ஒரு பேர்டனாக ஃபீல் பண்ணுறாங்க, நீங்கள் டாக்ஸிக்காக ஃபீல் பண்ணுறீங்க. சடன்லி தேர் ஆர் கோஸ்டட் யூ வெரி பேட்லி. திஸ் பர்சன் ஹாஸ் அ லாட் ஆஃப் ஃபீலிங்ஸ். இந்த பர்சனுக்கு நிறைய ஃபீலிங்ஸ் இருக்குது உங்கள் மேலே. தேர் ஆர் அட்ராக்டட் டு யூ, லாட் ஆஃப் எமோஷ்னல். You are very kind-hearted person. Your name starts with S, M, P or H, N, C, G. Very disciplined,
You're very disciplined, practical, பட் இந்த பர்சன் வந்து வெரி மெச்சூர்ட். நீங்கள் இம்மெச்சூர்ட், இந்த பர்சன் வெரி மெச்சூர்ட். உங்களை விட இந்த பர்சன் எங்கரா இருந்தாலுமே இந்த பர்சன் வந்து மெச்சூர்டாக இருப்பாங்க, கிளவர், வெரி டிசிப்ளின்ட். இந்த பர்சன் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் கொடுக்குறாங்கன்னா, டாக்ஸிக்காவுமே கொடுக்குறாங்க அண்ட் லவபிள் ஃபீலிங்ஸும் கொடுக்குறாங்க. சம்டைம்ஸ் வந்து மிஸ்ட்ரியஸ் ஃபீலிங்ஸ், ஒரு டவுட்ஃபுல். இந்த பர்சனும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களா இல்லை மூவ் ஆன் பண்ணிட்டாங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபீல்ஸ் கொடுக்குறாங்க. டவுட்ஃபுல், கன்ஃபியூஸ்ட், மிக்ஸ்டு சிக்னல்ஸ். பட் இன் யோர் கேஸ் தேர் லாட் ஆஃப் ஃபீலிங்ஸ். இந்த பர்சனுக்கு நிறைய ஃபீலிங்ஸ் இருக்குது, எமோஷ்னல் இருக்குது. வெரி டஃப் பர்சன், வெரி வெரி டஃப் பர்சன். இட்ஸ் நாட் ஈஸி இந்த பர்சனை காண்டாக்ட் பண்ணுறது, பேசுகிறது, ஓப்பன் அப் பண்ண வைக்கிறது. மேபி நீங்கள் இந்த பர்சன் கிட்ட கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாலுமே, பேச ட்ரை பண்ணியிருந்தாலுமே, இந்த பர்சன் வந்து அவங்க ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்குன்னா, நோ, நான் மூவ் ஆன் பண்ணிட்டேன், நான் ஹாப்பியாக இருக்கேன், அந்த மாதிரி தான் இந்த பர்சன் வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. இட்ஸ் நாட் ஈஸி, ரொம்ப டஃப் இந்த பர்சனை வந்து கன்வின்ஸ் பண்ணுறது. அவங்களே வந்து அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு, அந்த பேர்டனை ரிலீஸ் பண்ணிவிட்டு, அந்த பெயினை ரிலீஸ் பண்ணிவிட்டு, இந்த செப்ரேஷனை அவங்களே பிரேக் பண்ணால் மட்டும்தான் ரீயூனியன் பேட்சப். அவங்க மைண்ட் செட் சேஞ்ச் ஆகணும். இந்த பர்சன் வந்து ரெடியாக இல்லை, கமிட்மெண்ட்ஸ்க்கு ரெடியாக இல்லை. கமிட்மெண்ட் இஷ்யூஸ் பார்க்க முடியுது இந்த பர்சன் சைட்லேருந்து. ஃப்யூச்சர், இந்த பர்சனுக்கு ஒரு ஃபியர் இருக்குது, ஃப்யூச்சர் பற்றி, மேரேஜ் பற்றி, ரிலேஷன்ஷிப் பற்றி. இந்த பர்சன் ஏன் ஸ்டில் உங்ககிட்ட பேசலைன்னா, ஸ்டில் கரெக்டான ரீசன் ஏன் கொடுக்க மாட்றாங்கன்னா, ஏன் ஓப்பன் அப் பண்ணலன்னா, பிகாஸ் இந்த பர்சனுக்கு தெரியும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அகெயின் வந்தால் லாயலாக இருக்கணும், கமிட்மெண்ட்ஸ் கொடுக்கணும், ஃப்யூச்சர் கொடுக்கணும்னு இந்த பர்சனுக்கு தெரியும். நீங்கள் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க, நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் சீரியஸாக இருக்கீங்கன்னு இந்த பர்சனுக்கு தெரியும். இந்த பர்சனால் இப்போது ரைட் நவ் சீரியஸ் ரிலேஷன்ஷிப் கமிட்மெண்ட்ஸ் கொடுக்க முடியாது. தட்ஸ் வை இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட பேசாமல் இருக்காங்க, எஸ்கேப் ஆகுறாங்க, ரன்னிங் அவே. சில்லி ரீசன்ஸ், நோ ரிப்ளை, பிளாக்கிங் யூ. இந்த கனெக்ஷனில் பெரிய பிளாக்கேஜே வந்து உங்கள் பர்சன் தான், உங்கள் பர்சனோட மைண்ட் செட்டு தான். உங்கள் பர்சனோட மைண்ட் செட் ஒன்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு அண்ட் அவங்க டிசிஷன் எடுத்துட்டாங்க, இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தாக போகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. பட் இந்த பர்சனோட கரண்ட் எனர்ஜி பார்க்குறப்போ ஸ்டில் இந்த பர்சன் அந்த பேர்டனை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. See 10 of Wands. இந்த பர்சன் அதை ரிலீஸ் பண்ணலை. பாஸ்டில் உங்களுக்குள்ள நிறைய ஃபைட்ஸ் நடந்திருக்கலாம், ஆர்எல்ஸ் தேர்ட் பர்சன் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பற்றி தப்பாக இந்த பர்சன் கிட்ட சொல்லியிருக்கலாம், வாட் எவர். இந்த பர்சன் வந்து அதை ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ஒரு பாஸ்ட் இஷ்யூவாக இந்த பர்சன் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அதுவுமே ஒரு ப்ராப்ளம் இந்த கனெக்ஷனில். தேர்ட் பர்சனோட இன்வால்மெண்ட்டுமே இந்த கனெக்ஷனில் இருக்குது. நீங்கள் ரெண்டு பேரும் சைல்ட்ஹுட் லவ்வர்ஸாக இருக்கலாம், ஸ்கூல் டேஸ் லவ்வர்ஸ், காலேஜ் டேஸ் லவ்வர்ஸ், சேம் ஆஃபீஸ். லாங் இயர்ஸ் ரிலேஷன்ஷிப், 5 years, 6 years, 7 years, 3 years, அந்த மாதிரி இயர்ஸ். ஏன்னா ஒரு சிலருக்கு 7 months, 2 months, 3, 4 months, 10 months, no contact. You both are triggering each other. நீங்கள் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ப்ளேம் பண்ணிக்கிறீங்க, ட்ரிகர் பண்ணிக்கிறீங்க. நீதான் ரீசன் அந்த மாதிரி மாற்றி மாற்றி ரெண்டு பேருமே ட்ரிகர் அண்ட் ப்ளேம் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் வந்து உங்கள் செல்ஃபை வந்து ஜட்ஜ் பண்ணிக்கிறீங்க. யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல் பர்சன், வெரி வைஸ், கேரிங். நீங்கள் வந்து எப்படி திங்க் பண்ணுறீங்கன்னா, ரீசெண்ட் டேஸில் உங்கள் செல்ஃபை வந்து டவுன் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் வந்து லவ் டிசர்வ் பண்ணல, நீங்கள் ஒரு வேஸ்ட்டு, சாரி ஃபார் யூஸிங் திஸ் வேர்ட், நீங்கள் இந்த மாதிரி தான் திங்க் பண்ணிக்கிறீங்க.
உங்களால் எதுவும் பண்ண முடியாது, ஹேண்டில் பண்ண முடியாது. உங்கள் செல்ஃபை வந்து நீங்களே வந்து ஹர்ட் பண்ணிக்கிறீங்க, ஜட்ஜ் பண்ணிக்கிறீங்க. யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல் பர்சன். யூ புட்டிங் யுவர் செல்ஃப் டவுன். ஸோ நீங்கள் வந்து உங்களை சேஞ்ச் பண்ணிக்கணும். செல்ஃப் லவ் enhance your hara, your soul. உங்ககிட்ட செல்ஃப் லவ் இல்லை. உங்கள் லவ் எல்லாமே உங்களோட ஃபேவரட் பர்சன் மேலே தான் இருக்குது. உங்கள் கேரிங் எல்லாமே உங்கள் ஃபேவரட் பர்சன் மேலே மட்டும்தான் இருக்குது, உங்கள் மேலே இல்லை. நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணணும். உங்களை ஜட்ஜ் பண்ணுறது ராங். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். திஸ் பர்சன் ஃபீல் யூ. நீங்கள் 2 பேரும் ஃபிசிக்கலி தான் டிஸ்டன்ஸாக இருக்கீங்க. ஸ்பிரிச்சுவலி, எமோஷ்னலி, மென்டலி யூ கைஸ் ஆர் டுகெதர். இந்த பர்சன் உங்களை ஃபீல் பண்ணுறாங்க. You both are opposite nature. One person emotional, very emotional. Another one rude and passionate. ஒரு பர்சன் வந்து எப்பவுமே ரொம்ப எமோஷ்னலாக, சென்சிட்டிவாக, ட்ராமா. சம்டைம்ஸ் தே டூ ட்ராமா, நாட் அ பேட் வே, குட் வே. சிம்பத்தி. இந்த பர்சனுக்கு ஆங்கர் இஷ்யூஸ் இருக்கு, anger management. They are feeling lonely without you. They feel lonely. இந்த பர்சனுக்கு ஃபேக் ஃப்ரெண்ட்ஸுமே இருக்காங்க, அண்ட் உங்களுக்குமே ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். வெரி ஸ்பெசிஃபிக் மெசேஜ், சவுத் டைரக்ஷன், சவுத் சைட். உங்களோட லொக்கேஷன் இருக்கலாம், லொக்கேட்டட் யுவர் ஹோம் சவுத் சைட், or else this person home located south side. இந்த பர்சன் வந்து யார் கூடயுமே ஜெல் ஆக மாட்டாங்க, இன்க்ளூட் ஆக மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆஃபீஸில் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பிரேக் டைம், ஒரு காஃபி டைம், இந்த பர்சன் வந்து லோன்லியாகவே இருக்காங்க. யார் கூடயுமே ஜெல் ஆக மாட்டாங்க, யார் கூடயுமே பேச மாட்டாங்க. அண்ட் ஹோம், ஹவுஸ், டின்னர் டைம், இந்த பர்சன் வந்து எப்போவுமே அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் இப்போ பேரண்ட்ஸ்கிட்டும் இந்த பர்சன் சரியாக பேசுறதில்ல. எப்போவுமே இந்த பர்சன் வந்து அவங்க வீட்டில் சேர்ந்து சாப்பிடுவாங்கல்ல, டின்னர் டைம், அந்த டைமில் கூட இந்த பர்சன் வந்து ஜெல் ஆகலை அவங்க பேரண்ட்ஸ் கூட. they feel lonely. they are not included. they don't connect with people around them. யார் கூடயுமே கனெக்ட் ஆக மாட்டாங்க. this person needs some type of care, longing for care. in the no contact they feel missing piece, something missing-ஆ இருக்கு. நீங்கள் இல்லாத அட்மாஸ்பியர், பார்ட், மிஸ்ஸிங் பீஸாக இருக்குது இந்த பர்சனுக்கு, இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. தட்ஸ் வை இந்த பர்சன் யார் கூடயுமே ஜெல் ஆக மாட்டாங்க. தேர் ஃபீல் லோன்லியாக இருக்கு, லைக் பண்ணுறாங்க. திஸ் பர்சன் எனர்ஜி வெரி ஸ்லோ, ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது. இட் ஆல் வெரி ஸ்லோ டு ரியாக்ட் பண்ணுறது எல்லாமே ஸ்லோவாக இருக்குது. இட் ஆல் டேக்கிங் டைம், வெரி ஸ்லோ. இந்த ரிலேஷன்ஷிப் டுவர்ட்ஸ் இந்த பர்சன் very slow. You could be saying 222 a lot, 777, 1010. They're guilty about their actions, their behavior, not ready for commitments. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் before I say it. இந்த பர்சனுக்கு கமிட்மெண்ட் இஷ்யூஸ் இருக்கு. they feel guilty, something அவங்களோட பிஹேவியர், அவங்க ஆக்ஷன்ஸ் டுவர்ட்ஸ் யூ. right now they feel guilty. a self-respect. இந்த பர்சன் வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறது செல்ஃப் ரெஸ்பெக்ட். அதுக்கு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டைஸ் இந்த பர்சன் பண்ணுவாங்க. எப்போவுமே அதுதான் பண்ணுறாங்க.
தட்ஸ் வை இந்த பர்சன் வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருக்காங்க. அவங்களே வந்து ஹர்ட் பண்ணிக்கிறாங்க. ஹர்ட்டிங் தம் செல்ஸ். இட்ஸ் நாட் ஃபேர். எப்போவுமே வந்து நம்ம செல்ஃபை ஹர்ட் பண்ணிக்கவே கூடாது. நம்ம செல்ஃபை ஃபர்ஸ்ட் நம்ம வேல்யூ பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அனதர் பர்சன். இப்போலாம் நிறைய பேருக்கு ஈஸியாக இருக்கு செல்ஃபை வந்து ஹர்ட் பண்ணிக்கிறது. இங்கே 2 பேருக்குமே செல்ஃப் லவ் இல்லை. யூ கைஸ் ஆர் ஹர்ட்டிங் ஈச் அதர். நீங்கள் உங்கள் செல்ஃபை ஹர்ட் பண்ணிக்கிறீங்க, இந்த பர்சன் அவங்க செல்ஃபை ஹர்ட் பண்ணிக்கிறாங்க. சரியா தூங்குறது இல்லை, சாப்பிட்றது இல்லை, சம்திங் வாட் எவர். நீங்கள் உங்கள் செல்ஃபை ஹர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. யூ நோ தட் நீங்கள் என்ன பண்ணி ஹர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். பட் டோன்ட் டூ திஸ். டோன்ட் டூ திஸ் காய்ஸ். உங்கள் செல்ஃபை ஹர்ட் பண்ணிக்காதீங்க. பிகாஸ் ப்ரீஷியஸ், அவர் சோல் இஸ் ப்ரீஷியஸ். நீங்கள் வந்து செல்ஃப் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்கள் சுச்சுவேஷன் எவ்வளோ நெகட்டிவாக இருந்தாலுமே ஏன் நீங்கள் உங்கள் செல்ஃபை லூஸ் பண்ணுறீங்க? ஐம் ஆஸ்கிங் டு யூ, ஏன் நீங்கள் உங்கள் செல்ஃபை லூஸ் பண்ணுறீங்க? ஏன் ஜட்ஜ் பண்ணுறீங்க? யூ ஆர் புட்டிங் யுவர் செல்ஃப் டவுன். கமெண்ட் மீ. நீங்கள் யாரெல்லாம் செல்ஃப் லவ் பண்ணலை, யாரெல்லாம் உங்கள் செல்ஃபை வந்து ஹர்ட் பண்ணிக்கிறீங்க? ஐ வாண்ட் டு see. Open your eyes. Self-love is the best love in the world. செல்ஃப்-லவ்வை தவிர வேற எந்த லவ்வுமே பெஸ்ட் கிடையாது. சயின்டிஃபிக்கலி ப்ரூவன். நான் எப்போவுமே என்னோட செல்ஃபை வந்து ஹர்ட் பண்ணிக்கவே மாட்டேன். ஐ ஹேட். ஓகே, லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் த டாபிக். சம்டைம்ஸ் இந்த பர்சனுக்கு வந்து ரொமான்டிக் டச். Okay, romantic touch. They really want a physical and intimate connection with you. They are adoring you physically. They are longing and missing you. They are crazy about you, obsessed with you. இந்த பர்சன் வந்து உங்க மேல ரொம்ப கிரேசியா இருக்காங்க. கிரேசினஸ். ஆக்சுவலி இது உங்க எனர்ஜியா கூட இருக்கலாம். கிரேசினஸ், மேட்னஸ். இந்த மேட்னஸ், இந்த கிரேசினஸ்னால நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. அது வந்து உங்களுக்கு நெகட்டிவாக போய் முடியுது. they can't stop watching you, your pictures, உங்களோட ஓல்டு சாட்ஸ், மெமரிஸ். இது எல்லாமே இந்த பர்சனால் ஸ்டாப் பண்ண முடியல வாட்ச் பண்ணுறது. பிகாஸ் யூ ஆர் தேர் லவ். ஐ திங்க் இந்த பர்சன் உங்களை ஜட்ஜ் பண்ணியிருப்பாங்க about your body appearance, your status, your background status. இந்த பர்சன் உங்களை ஜட்ஜ் பண்ணிக்கலாம். ரைட் நவ் இந்த பர்சன் கிட்ட சீரியஸ் ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இந்த பர்சன் அதுக்கு ரெடியாக இல்லை. சம் ஏஜ் கேப் பார்க்க முடியுது, அதனால கூட ஒரு செப்ரேஷன், ஒரு பிரேக்கப் இருக்கலாம். பட் மெயின் ரீசன் இந்த பர்சன் வந்து ரெடியாக இல்லை சீரியஸ் ரிலேஷன்ஷிப்க்கு, மேரேஜ்க்கு. இந்த பர்சன் ரெடியாக இல்லை. இந்த பர்சன் எல்லாமே வந்து ப்ளேஃபுல்லாக எடுத்துக்கிறாங்க. நீங்கள் சீரியஸாக பேசினாலுமே இந்த பர்சன் வந்து ப்ளேஃபுல்லாக எடுத்துக்கிறாங்க. நீங்கள் எமோஷ்னலாக இந்த பர்சன் கிட்ட போயிட்டு ரியாக்ட் பண்ணுறீங்க, உங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷ்னல் இந்த பர்சன் கிட்ட ஷேர் பண்ண நினைக்கிறீங்கன்னா இந்த பர்சன் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா ப்ளேஃபுல்லாக எடுத்துக்கிறாங்க. டேக்கிங் ப்ளேஃபுல். யூ போத் ஆர் சப்போர்ட் ஈச் அதர். சம்டைம்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை இந்த கனெக்ஷனில். சம்டைம்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, சம்டைம்ஸ் சப்போர்ட் இருக்குது, சம்டைம்ஸ் சப்போர்ட் இல்லை. ஒன் பர்சன் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் அனதர் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூ. பேலன்ஸ்டாக இல்லை. சம்டைம்ஸ் பேலன்ஸ்டாக இல்லை, சம்டைம்ஸ் வந்து பேலன்ஸ்டாக இருந்திருக்கு. சம் லேக்கிங், அவுட் ஆஃப் கண்ட்ரோல். யூ நாட் ரியலி ஹாப்பி. ஐ டோன்ட் நோ தட் மச் தமிழ். ஏதோ எனக்கு தெரிஞ்ச தமிழில் தான் நான் வந்து ரீடிங் வந்து பண்ணுறேன். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், தெரியாதவங்களுக்கு, நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்கிறேன். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற பியூர் தமிழ் எனக்கு வராது. ஐம் சாரி. நிறைய பேர் அந்த பியூர் தமிழ் என்கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. சாரி காய்ஸ், ஐ டோன்ட் நோ தட் மச் தமிழ்.
இப்போ நம்ம பார்த்தது ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன். டோன்ட் டேக் இட் பர்சனல். இது பர்சனல் ரீடிங் கிடையாது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். டேக் கேர். பாய். செல்ஃப் லவ் பண்ண மறந்துடாதீங்க.